எப்பவுமே பாருங்களேன், இவங்க பெர்மிஷன் எப்போ கேட்பாங்கன்னா, ஃபோனில் இருக்கும்போது பெர்மிஷன் கேட்கறது, இல்லை அவங்க ஏதாவது பிஸியாக பேசிட்டு இருக்கும்போது பெர்மிஷன் கேட்கறது. ஆனால் இவங்க பிஸியாக ஓடுறதும் இல்லாட்டி வேலைக்கு போகிறதும் இவங்களுக்காக தான்றது அந்த உணர்வே இல்லை இந்த பிள்ளைங்களுக்கு. காமலன் SOS ஆப்பை வந்து நீங்கள் உங்களுடைய மொபைலில் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் வந்து ஜஸ்ட் ஷேக் பண்ணாலே ட்ரிகர் வந்துட்டு உங்களுக்கு அலாம் வரும். ஸோ பக்கத்தில் இருக்கக்கூடிய பேட்ரோல் வந்து உங்களோட கனெக்ட் பண்ணி உங்களை ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு, நீங்கள் ஏதோ ஒரு கிரைசிஸில் இருக்கீங்கன்னு தெரியும். யார் மேலே நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களோ அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா அப்படின்றதையோ, இல்லை வந்துட்டு அது அடுத்த கட்டத்துக்கு போகுது FIR போடுற அளவுக்கு இருக்கான்றத நீங்க உறுதி செய்யணும். இன்டர்லிங்க் டிபார்ட்மெண்ட்ஸ் தான் இவங்க செயல்படுவாங்க. ஒரு குழந்தை காணாம போனா கூட பள்ளி மாணவிகள் ஒரு 3 பேர் அந்த சம்பவத்தை பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். துணிச்சல் இருக்கலாம், அதை எந்த இடத்துல பயன்படுத்தணும் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? அதனால கண்டிப்பா நம்ம இதை பேசணும். 3 மாணவிகள் அவங்க நண்பர்களோட வெளியில போறாங்க அப்படிங்கும்போது, நண்பரை தேர்ந்தெடுத்திருக்கிறது உரிமை இருக்கு, எல்லாத்துக்கும் உரிமை இருக்கு, எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு இல்லையா? அதை தாண்டுறாங்க அப்படிங்கும்போது நம்ம பேசிதான் ஆகணும். அப்படிங்கும்போது வீட்டுல போய் சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போறாங்க. அப்புறம் வந்து ரொம்ப போல்டா வந்து ஏமாத்திருக்காங்க பேரண்ட்ஸை. நான் வந்து இந்த மாதிரி ஃப்ரெண்ட் அம்மாக்கு பர்த்டே அது போறேன் அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் டே மார்னிங் இன்னும் நீ வரல அப்படிங்கும்போது, நான் வருவேன், நீ போனை வையன்னு சுவிச் ஆஃப் பண்றது அப்படிங்கும்போது, அங்க எந்த அளவுக்கு பேரண்ட்டுக்கும் அந்த பொண்ணுக்குமான உறவு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. இந்த விஷயத்துல வந்து அந்த மாணவிகள் வந்து காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டிய விதத்துல எடுத்திருக்காங்க. இந்த விஷயத்துல எங்க கவனச்சிதறல் ஏற்பட்டிருக்குன்னு நினைக்கிறீங்க? ஸோ இப்போ பேரண்ட்ஸ் வந்து ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும், ஆனால் அதே சமயத்தில் அலர்ட்டாகவும் இருக்கணும், விஜிலண்ட்டாக இருக்கணும். சரியா? ஸோ குழந்தைங்களுக்கு வந்து இப்போ நம்ம தமிழ்நாடு இல்லாட்டி வந்து நார்த்லேயே வந்து இன்னைக்கு நிறைய நீங்கள் சீரீஸ் எடுத்து பார்த்தாலோ இந்த மாதிரி டீனேஜர்ஸ் வந்துட்டு பார்ட்டிக்கு போகிறேன்னு கேட்குறதும் அது வந்து ஓகேன்னு ப்ரொமோட் பண்ண பெற்றோர்களுமே இருக்கிறாங்க. ஆனால் போகிற இடத்துல அவங்களுடைய சேஃப்டியை வந்துட்டு நீங்கள் உங்கள் வீட்டை தாண்டி இன்னொரு வீட்டில், இன்னைக்கு நம்ம வீட்டிலேயே நம்ம குழந்தைகளுக்கு பாதுகாப்பு கிடையாது. சரியா? இன்னைக்கு வந்து செக்ஷுவல் அபியூஸை பொறுத்த வரைக்கும் 90% 95% மேல அஃபண்டர்ஸ் வந்து நோன் அஃபண்டர்ஸ் தான். நமக்கு தெரிஞ்சவங்க தான் நம்ம குழந்தைகளை வந்துட்டு பாலியல் ரீதியா துன்புறுத்துறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது பார்ட்டிக்கு போறேன்னு கேட்கும்போது அப்போ முதல்ல அந்த பேரண்ட் என்ன பண்ணும், அந்த பேரண்ட் கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டிருக்கணும், உங்களுக்கு பர்த்டேவா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்ப இவங்க வந்து இவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு, உண்மைக்குமே அந்த பெற்றவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா, இல்ல இந்த குழந்தைங்க வந்துட்டு பெற்றவங்களுடைய பிஸி எப்பவுமே பாருங்களேன், இவங்க பெர்மிஷன் எப்போ கேட்பாங்கன்னா, ஃபோனில் இருக்கும்போது பெர்மிஷன் கேட்கறது, இல்லை அவங்க ஏதாவது பிஸியாக பேசிட்டு இருக்கும்போது பெர்மிஷன் கேட்கறது. ஆனால் இவங்க பிஸியாக ஓடுறதும் இல்லாட்டி வேலைக்கு போகிறதும் இவங்களுக்காக தான்றது அந்த உணர்வே இல்லை இந்த பிள்ளைங்களுக்கு. ஸோ அப்போ இருக்கும்போது பிள்ளைங்க வந்து ஈஸியாக ஏமாத்துறதுக்கு பேரண்ட்ஸோட பிஸி டைமே எடுத்துக்கிறாங்க. அப்போ அடுத்து வந்து என்ன அப்படின்னா, நம்ம அடுத்த வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சம்பாதிக்கிறது ரொம்ப முக்கியம். ஆனா அதை விட நம்ம குழந்தைங்களோட யாருக்காக சம்பாதிக்கிறோம், நம்ம குழந்தைகளுக்காக சம்பாதிக்கிறோம். அப்ப இந்த குழந்தைங்க நம்ம சேஃபா இருக்கணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்ப பேரண்ட் வந்து ஒரு குழந்தை வந்து ஒரு விஷயத்த சொல்றாங்க அப்படின்னா அதுக்கு உடனே பெர்மிஷன் கொடுக்கறத தாண்டி இது உண்மையான ஆராய வேண்டியது யாரோட பொறுப்பு அப்படின்னா ஒரு பெற்றோரோட பொறுப்பு தான், இல்ல ஒரு கார்டியனோட பொறுப்பு. அப்ப இது நடந்திருக்குன்ற பட்சத்திலேயே அவங்க வந்து இது பொய்ன்றது தெரிஞ்சிருக்கும் இல்லையா? சோ அப்ப இப்ப ஃப்ரெண்ட்லினஸ் வந்து இதை நீங்க வச்சு மெஷர் பண்ணாதீங்க. நீங்க டக்குன்னு பார்ட்டிக்கு போறதை வச்சு அவங்களுக்கு போய் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் ஸ்டே பண்றதோ இல்லாட்டி வந்துட்டு பாத்தீங்கன்னா அவங்க வெளியில போறேன்னு சொல்றது, இல்லை லேட் நைட்ல வரேன்னு சொல்றது, இதெல்லாம் தாண்டி உங்க குழந்தைக்கு வந்து சேஃப்டின்றது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி வெளியில போயிட்டு வரக்கூடிய குழந்தைகள் வந்துட்டு அவங்களுக்கு ஏதாவது ஒரு கிரைசிஸ் சிச்சுவேஷன்ல அவங்க எப்படி வந்து தன்னை பாதுகாத்துக்கணும். இப்போ வந்து சைல்ட் ஹெல்ப் லைனா இருக்கலாம், ரெண்டாவது கிரைம் அகேன்ஸ்ட் விமன் அண்ட் சில்ட்ரன் விங், அதுக்கப்புறம் வந்துட்டு இருக்கிற இடத்துல இருந்தே ட்ரிகர் அலாம் பண்ற காவலன் SOS ஆப், அப்படி இல்லைன்னா 100க்கு ஃபோன் பண்றது. ஸோ இதெல்லாம் நம்ம குழந்தைங்க கிட்ட திரும்பி பேசணும். அண்ட் அதே மாதிரி அதுக்கு முதல்ல யாரு வந்து அவேரா இருக்கணும் அப்படின்னா பெற்றோர் இருக்கணும். பெற்றோருக்கு இந்த விஷயமே தெரியல அப்படின்ற போது குழந்தைகளுக்கு அது தெரியறதுக்கு ரொம்ப குறைவு. பள்ளிக்கூடங்கள்ல சொல்லி தராங்க, சரியா? ஆனா பள்ளிக்கூடங்கள்ல 1098 சொல்லி தந்தாலும் பிள்ளைங்க வந்து ஏமாத்திட்டு போகணும்னு நினைக்கும் போது பேரண்ட் வந்து ரொம்பவே ஃப்ரீக்வெண்டா மானிட்டர் பண்றதுல ஃப்ரீக்வெண்டா மானிட்டர் பண்ணும் அடிக்கடி. அதே மாதிரி ஃப்ரெண்ட்லியாவும் இருக்கும்ன்ற பட்சத்துல எப்படி இருக்கணும் அப்படின்னா, உங்களுக்கும் குழந்தைக்குமான பாண்ட், அவங்க வந்து உங்ககிட்ட ஒரு பிரச்சனை நடக்கும்போது ஓப்பன் அப் பண்ணணும். ஸோ அப்போ இது கொஞ்சம் குறையும் அப்படின்னு நான் நினைக்கிறேன், ஏமாத்துறது குறையும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க பெண்கள் குழந்தைகள் நல செயற்பாட்டாளர் அப்படிங்கும்போது, சரி ஒரு பெண் பாதிக்கப்பட்டுட்டாங்க, ஒரு பேரண்ட்
பிளஸ் ஒரு ஒரு பெண் குழந்தைனே வச்சுக்கலாமே, அவங்களுக்கான அந்த விஷயங்கள்ல இருந்து வெளியில வருவதற்கு அரசு சார்பாக என்ன மாதிரியான ஆலோசனைகள், உதவிகள் வழங்கப்படுது? அத வந்து நம்ம பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பா. இப்ப குழந்தைகள் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு குழந்தை சார்ந்த எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே, அது வந்து அந்த குழந்தைய ரிப்போர்ட் பண்ணலாம். இல்லாட்டி பெற்றோர் ரிப்போர்ட் பண்ணலாம். இல்ல அந்த குழந்தை சார்ந்த யார் வேணாலும் ரிப்போர்ட் பண்ணலாம். நானுமே ஒரு 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 குழந்தைக்கு என் கண்ணு முன்னாடி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்குன்னா, ஒரு சோஷியலி ரெஸ்பான்சிபிள் இண்டிவிஜுவலா நானுமே அந்த ரைட்ஸ் எடுத்து ரிப்போர்ட் பண்ணலாம். 1098 சரியா? அதாவது சைல்ட் ஹெல்ப் லைன். சரியா? அடுத்தது நீங்க இந்த ஒரு ரிப்போர்ட்டா நீங்க வந்து யூசுவலா வந்துட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க போறீங்க அப்படின்னா, லோக்கல் ஸ்டேஷன்ஸ்ல ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்க. இது வந்து குழந்தைகளுக்கு நான் சொல்றேன். சரியா? குழந்தைகளா இருந்தாலும் பெண்களா இருந்தாலும் உள்ள ஸ்டேஷன்ல கொடுக்குறீங்க. ஆனா குழந்தைகள் மற்றும் பெண்களுக்காக சிறப்பா இயங்கக்கூடிய ஒரு தனி பிரிவு தான் வந்துட்டு கிரைம் அகேன்ஸ்ட் விமன் அண்ட் சில்ட்ரன் விங். சரியா? அப்ப நீங்க கிரைம் அகேன்ஸ்ட் விமன் அண்ட் சில்ட்ரன் விங்ல நீங்க டைரக்டா வந்துட்டு உங்களோட கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ணலாம். அண்ட் அவங்களுமே வாட்ஸ்அப் எண் வழியா வந்துட்டு ரிப்போர்ட்ஸை வந்து எடுத்து அவங்க ப்ரொசீட் பண்றாங்க. சரி, இதெல்லாம் காவல்துறையோடைய உதவியை நீங்க முழுமையா நாடலாம். அண்ட் அதே மாதிரி காவல்துறை வந்துட்டு யூனிஃபார்ம்ல வந்துட்டு குழந்தைகளோட இயங்கும் போது யூனிஃபார்ம்ல இயங்க மாட்டாங்க. இப்ப ஜுவனைல் எய்ட் போலீஸ் யூனிட்லாம் வந்துட்டு யூனிஃபார்ம்ல இருக்க மாட்டாங்க. குழந்தைகள் சார்ந்து போக்சோ விசாரிக்கிறவங்க யூனிஃபார்ம்ல இருக்க மாட்டாங்க. அவங்க வந்து ஒரு அன்யூனிஃபார்ம்ல தான். ஏன்னா குழந்தைகளுக்கு அந்த பயம் ஏற்படுத்தக்கூடாது அப்படின்றதுக்காக. ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கவே இருக்கு. நீங்க காவல்துறையோட அடுத்தடுத்த ஹைரார்கி ஒரு இடத்துல உங்களுக்கு கேஸ் மூவ் ஆகல அப்படின்னா நீங்க அடுத்து கமிஷனரை பார்த்து கம்ப்ளைண்ட் கொடுக்கறதோ இல்ல டிஜிபி லெவல்ல போய் உங்களோட கம்ப்ளைண்ட்டை வாய்ஸ் அவுட் பண்றதோ, அப்போ உங்களுக்கு வந்து இந்த ஹைரார்கிஸ் தெரியணும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இலவச சட்ட உதவி மன்றங்கள் இருக்கு. சரியா? சோ நமக்கு வந்து லீகல் சப்போர்ட் யார் அட்வொகேட் இல்ல, எனக்கு வந்து ஒரு இடத்துக்கு போறதுனாலே பயமா இருக்கு, இல்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறதுக்கு எனக்கு எப்படி பண்ணணும்னு தெரியல, உங்களுக்கு சூழல் இல்லை அப்படின்னா உங்களுக்கு எல்லா இடத்துலயுமே லீகல் சப்போர்ட் கிடைக்குது. அதாவது இலவச சட்ட உதவி மன்றங்கள் இருக்கு. சரியா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஓகே, இதெல்லாம் தாண்டி உங்களுக்கு பெண்கள் சார்ந்து, அதாவது ஒருங்கிணைந்த பெண்கள் சேவை மையம் 181 எப்படின்றது விமன் ஹெல்ப் லைன். சரியா? இந்த விமன் ஹெல்ப் லைனுக்கு நீங்க கால் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறதுல இருந்து லீகல் சப்போர்ட் கொடுக்கறதுல இருந்து மென்டல் ஹெல்த் சப்போர்ட் கொடுக்கறதுல இருந்து உங்களை ரெஸ்கியூ பண்ணி ஒரு இடத்துல இருந்து அவங்க வந்து இந்த அதிகாரிகள் அவங்களுடைய சர்வீஸ் ஹோம்ஸ்க்கு கொண்டு வந்து ஸ்டே பண்ண வச்சு அங்க இருந்து யார் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துறாங்களோ அவங்கள கொண்டு வந்து அவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது அவங்கள்ட்ட பேசி அடுத்து இவங்களுடைய பாதுகாப்பை உறுதி செஞ்சு இவங்களால திரும்பி வீட்டுக்கு போக முடியலன்னா நிறைய கவர்மெண்ட் ரன் ஹோம்ஸ் இருக்கு. அந்த ஹோம்ஸ்ல வந்துட்டு அவங்களை தங்க வைக்கிறது, அவங்களுக்கு அடுத்து படிப்பு ரீதியா என்ன பண்றது, தொழில் ரீதியா என்ன பண்றது, இல்ல சர்டிபிகேட்ஸை மீட் எடுத்து கொடுக்கறது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களுக்குமே அரசாங்கமே சப்போர்ட் பண்ணுது. சரி, அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு சைல்டு மேரேஜ் கேஸ் வந்துட்டு வருது அப்படின்னா நீங்க வந்து நம்ம மாவட்ட சமூக நல அலுவலர் தான் வந்துட்டு ஆஃபீஸர். சரியா? ஸோ அப்போ வந்து சைல்டு மேரேஜஸ் இன்னைக்கு கூட இந்த திருவண்ணாமலையில ஆட்சியிருக்க சொல்லியிருக்காங்க. நீங்க அதுல கேட்டீங்க இல்லையா என்ன மேம் இதுல ஸ்பெஷல் அப்படின்னு. எப்போதுமே சைல்டு மேரேஜ் நடக்கும்போது அதை சார்ந்த எல்லாரையுமே அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு நார்ம்ஸ் இருந்தாலும் இப்ப இதுல வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா சமுதாயத்து மேலே அவருக்கு ஒரு ப்ரெஷரை போட்டிருக்காரு. அதாவது ஒரு குழந்தை திருமணம் நடக்கும்போது நீ போய் செல்ஃபி எடுத்தாலோ இல்லாட்டி வந்துட்டு அந்த கல்யாணத்துல நீ பங்கேற்று இருந்தாலோ இல்ல ஒரு சீரியல் லைட் போட வந்திருந்தா கூட நீ ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற ப்ரெஷரை வந்துட்டு ஆட்சியர் வந்து ரொம்ப அழகா கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் யாரு ரிப்போர்ட் பண்ண வராங்க, இந்த மாதிரி நிறைய கேசஸ் ரிப்போர்ட் பண்ணி அதுக்கு ஆஃபீஸர்ஸ் வந்துட்டு ஆக்ஷன் எடுத்துட்டு இருக்காங்க. சரியாமா? ஸோ இதை தாண்டி நான் சொன்னேன் இல்லையா காவலன் SOS ஆப்னு சொல்லிட்டு. ஸோ காவலன் SOS ஆப்பை வந்து நீங்க உங்களுடைய மொபைல்ல வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நீங்க வந்து ஜஸ்ட் ஷேக் பண்ணாலே ட்ரிகர் வந்துட்டு உங்களுக்கு அலாம் வரும். ஸோ பக்கத்துல இருக்கக்கூடிய பேட்ரோல் வந்து உங்களோட கனெக்ட் பண்ணி உங்களை ரெஸ்கியூ பண்றதுக்கு நீங்க ஏதோ ஒரு கிரைசிஸ்ல இருக்கீங்கன்னு தெரியும். காவலன் SOS ஆப் அது வந்து ஒரு ஆப். சரியா? அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு 100 இஸ் மோர் எஃபெக்டிவ். இம்மிடியட்டா பெட்ரோல் சுத்திட்டு இருக்கவங்க ரோந்துல இருக்கவங்க உடனே உங்களுடைய லைனுக்கு வந்து என்னன்னு கேட்டு க்ளோஸ் பண்ணணும். ஸோ நீங்க அதெல்லாம் தாண்டி கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க ஜென்ரலாவே பொதுமக்களுக்கு என்ன நான் சொல்லணும் அப்படின்னா நீங்க ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க, உங்களுக்கு ஒரு CSR நம்பர் கொடுப்பாங்க. அந்த CSR நீங்க கண்டிப்பா கேட்டு வாங்கணும். சரியா? அண்ட் அதை தாண்டி அந்த CSR வந்துட்டு க்ளோஸ் பண்ணும்போது யாரு மேல நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களோ அவங்க மேல நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா அப்படின்றதையோ இல்ல வந்துட்டு அது அடுத்த கட்டத்துக்கு போகுது FIR போடுற அளவுக்கு இருக்கான்றத நீங்க உறுதி செய்யணும். போலீஸ்மே கூப்பிட்டு சும்மா இதை க்ளோஸ் பண்ணுங்கன்னு சொன்னா நீங்க க்ளோஸ் பண்ண வேண்டிய நிர்பந்தம் இல்லை அப்படின்னு தான் நான் சொல்றேன். நீங்க வந்து டெஃபினட்டா வந்துட்டு உங்களுடைய ரைட்ஸ் இதெல்லாம் நீங்க வந்து ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்றதுதான். ஸோ கவர்மெண்ட் சைட்ல இருந்து இந்த முன்னெடுப்புகள், அதே மாதிரி டவுரி ப்ரொஹிபிஷன், அதாவது வரதட்சணை கொடுமை, அதுக்கப்புறம் டொமஸ்டிக் வயலன்ஸ், இதெல்லாம் மாவட்ட சமூக நல அலுவலகத்துல வந்து சென்னை கலெக்டரேட் இப்போ ஒவ்வொரு மாவட்டத்துக்குமே இந்த மாதிரி இருக்கு. கலெக்டர் ஆஃபீஸ்ல இந்த அலுவலகங்கள் இயங்குது.
அடுத்தது குழந்தைகள் அப்படின்ற போது டிஸ்ட்ரிக்ட் சைல்ட் ப்ரொடெக்ஷன் யூனிட், மாவட்ட குழந்தை பாதுகாப்பு அலகு. சரியா? இவங்க வந்துட்டு இந்த குழந்தைகளுடைய ஒட்டுமொத்த இப்போ ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய நலன் சார்ந்து விழிப்புணர்வு படுத்துறதோ இல்லாட்டி குழந்தைகள் வந்துட்டு மீட்டெடுக்கப்படும் இந்த இன்டர்லிங்க் டிபார்ட்மெண்ட்ஸ் தான் இவங்க செயல்படுவாங்க. ஒரு குழந்தை காணாம போனா கூட எல்லாருக்குமே அந்த ரிப்போர்ட் போகும் வந்துட்டு எப்படின்னா டிசிபியூ யூனிட்டா, அதுக்கப்புறம் வந்து சைல்டு வெல்ஃபேர் கமிட்டின்னு ஒன்று இருக்குமா வந்துட்டு. இப்போ வந்து குற்ற செயல்களில் ஈடுபடுற குழந்தைகளுக்கு ஜுவனைல் ஜஸ்டிஸ் போர்டுன்னு ஒன்று இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிசிபிஓஸ் இருக்காங்களே, அவங்க வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்ஸோட சேர்ந்து செயல்படுவாங்க. அப்புறம் 1098. ஸோ இதெல்லாம் இன்டர்லிங்க் டிபார்ட்மெண்ட்ஸ். இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து சப்போர்ட் பண்ணுவாங்க வந்துட்டு. ஸோ இதெல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். இதெல்லாம் உங்களுக்காக அரசாங்கத்துல இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸ். இது வந்துட்டு நமக்கு நமக்கு நம்ம இயங்குறதுக்கு ரொம்பவே முக்கியம். அண்ட் அதை தாண்டி இன்னைக்கு குழந்தைகளை ஸ்கூலுக்கு அனுப்பி படிங்க, மார்க் வாங்குங்கன்னு சொல்ற பெற்றோர்களுக்கும், படிச்சு நீ வேலைக்கு போய் சம்பாரின்னு சொல்ற பெற்றோர்களுக்கும், அந்த படிச்சு வேலைக்கு போற பெண்களா இருக்கட்டும், குழந்தைகளா இருக்கட்டும், நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு ஒரு மோசமான சுச்சுவேஷன் வரும்போது, நமக்கு வாழும்போது சேலஞ்ச் ஒன்று வரும்போது, நம்ம புத்தகத்துல பெற்ற அறிவோ மார்க்கை தாண்டி சமுதாயம் சார்ந்த விழிப்புணர்வு நிச்சயம் வேணும். ஸோ உங்க பிள்ளைங்களை சோஷியலி அவேர் ஆக்குங்க அப்படின்றதான். நீங்களும் சோஷியலி அவேரா இருக்கணும். உங்களுக்கு என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் இருக்குன்றத தெரிஞ்சுக்கணும்னு தான் நான் சொல்லுவேன். அந்த பெண்கள் தொடர்பான விவரங்கள் வெளியானது இது இனிமே நடக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம சார்பாகவும் முன் வச்சுட்டு நிறைய விஷயங்களையும் உங்களோட நேரத்தையும் எங்களுக்கு பகிர்ந்திருக்கீங்க. மீண்டும் சந்திக்கலாம். நன்றிம்மா. தேங்க்யூ.